ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபிலாம் இணைவார் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. பட் கண்டிப்பாக என்ன சொல்லணும்னா, ஓபிஎஸ்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பிஜேபி, என்டிஏ கொடுத்தாங்களா? அப்படிங்கிறது கூடிய பில்லியன் டாலர் கொஸ்டின். வந்தாலுமே 2 சீட்டு, 3 சீட்டு அப்படி தான் கொடுப்பாங்க. டிஎம்கேயும் அதான் கொடுக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்ல. பட் ஆனால் அது ஒரு எம்பி சீட்டோ, எம்எல்ஏ சீட்டாவோ இருக்கும். கண்டிப்பாக அவரும் அவருடைய மகனும் எம்எல்ஏ ஆகலாம். கண்டிப்பாக அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். டிஎம்கே பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய போஸ்ட் தான். ஒரு முக்குளத்தூர் மத்தியில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற ஒரு சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கலாம். தென் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கூட ஒரு 5, 6 இடங்கள்ல ஒர்க் பண்ணலாம். ராம்நாடு மாதிரியான ஏரியாவில் ஏற்கனவே அன்வர் ராஜா மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது, இவரும் வரும்போது டிஎம்கேக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்க போகுது. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல இணைஞ்சது கண்டிப்பாக டிஎம்கேக்கும் ப்ளஸ் தான், ஓபிஎஸ்க்கும் ப்ளஸ் தான். ஏடிஎம்கே, என்டிஏக்கு என்னை பொறுத்த மட்டும் மைனஸ் தான். உடனே நம்ம எடுத்துட்டு வைக்கக்கூடாது. அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு. ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் ஓட்லையும், ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லையும் இந்த தஞ்சாவூர், தேனி, ராம்நாடு போன்ற பகுதியில் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதை அவர் கண்டிப்பாக டிஎம்கே ஓட்டா கன்வெர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பிரச்சாரத்துக்கு வலிமைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு துணை முதல்வர் 3 வாட்டி முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதற்குரிய வெயிட்டேஜை கண்டிப்பாக டிஎம்கே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம்.